சரி அப்ப நாங்க கிளம்புதோம் என்ன மர்மோளா கிளம்பிடலா? ஆமா தேய் வீட்ல இருந்து நல்ல நேரத்துல கிளம்பணும்ல. ஆமா என் மர்மோளும் கீதாவே எங்க ஆள காணல. பரிமளா பாட்டி ரெண்டு பேரும் கமலா வீட்டுக்கு போயிருக்காவோ. அப்படியா? சரி சரி. மலரு ஆச்சி கிட்ட எல்லாம் சொல்லு மக்கா, நம்ம கிளம்புவோம் நேராவது இல்ல. சரிங்க தே. ஆச்சி நாங்க கடைக்கு போயிட்டு வரோம்னு. பரிமளா என் பேத்திக்கு முகத்துல சந்தோஷத்தை பத்தியா? அவளை இப்படி பாக்கிறதுக்கு எனக்கு மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு நாண்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி பிள்ளை சொல்லுதல்ல, சந்தோஷமா போயிட்டு வாமக்கான்னு வழி அனுப்பி வை. என் பேத்தியா இப்படி முகம் நிறைஞ்சாப்ல சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆச்சி எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு மக்கா, நீ ரொம்ப நல்லா இரு. நல்ல சந்தோஷத்தோட மன நிறைவா நல்ல ஆரோக்கியமா இருமக்கா. மலரே நல்லா இருமக்கா. என்ன ஆச்சு நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்கா? மக்கா அது வேற ஒண்ணு இல்ல, உங்க ஆச்சி ஆனந்த கண்ணீரை வடிக்கா. அப்படிதானே பார்வதி? ஆமா பரிமளா, நீ சரியாத்தான் சொன்ன. இது ஆனந்த கண்ணீர். என் பேத்தி முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பார்த்து எத்தனை நாளாச்சு. ஆனந்த கண்ணீரை வடிச்சதெல்லாம் போதும், முதல்ல கண்ணீரை நிப்பாட்டு. பிள்ளை நல்ல ஆரோக்கியமா நல்ல சந்தோஷமா தான் இருப்பா. ஆச்சி அழாத ஆச்சி. அழமாட்டி மக்கா, இனிதான் அழவே மாட்டேன். என் பேத்தி சந்தோஷமா இருக்கத பார்த்து நானும் நல்ல சந்தோஷமா இருப்பேன் மக்கா. மர்மோளா பேத்திக்கு என்ன கலர்ல பட்டு பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்து கொடுங்க. என்ன எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. ஆமா ஆமா மரகதா, நான் நேத்தைக்கு கமலா கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன். கடை அடைக்கப்பட்ட நேரம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு பிடிச்ச கலரா பிடிச்ச பட்டை பார்த்து எடுத்து கொடுக்கணும்னு. சரிங்க பாட்டி மார்களா, நீங்க சொன்ன மாதிரியே உங்க பேத்திக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே பட்டை நாங்க செலக்ட் பண்ணி கொடுக்கோம். ஆச்சி என்ன ஆச்சி நீங்க இப்படி பேசுறீங்க? பின்ன எங்க பேத்திக்கு பிடிச்சதனே எடுக்கணும். இங்க பாரு மக்கா, நீ எந்த கவலையும் படாத, உனக்கு பிடிச்ச மாதிரி பட்டு தான் எடுக்கணும்னு சொல்லி வச்சாச்சு. ஆச்சி உங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரி பட்டு சாரி எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்களும் எங்க கூட வரலாம்ல? வயசான காலத்துல எங்களால அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு கிடக்க முடியாது பத்தியா மக்கா. இப்ப நாங்க கடைக்கு வந்தாலும் ஒரு ஓரமா ஒரு சேரை போட்டு உட்காரதான் போறோம். உங்களை மாதிரி ஓடி ஆடி அங்கேயும் இங்கேயுமா தெரிஞ்சு நாங்க பட்டெல்லாம் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம உன் கல்யாணத்துக்கு தான் நாங்க மூணு பேரும் ஒரே மாதிரி பட்டு உடுத்த போறோம்னு சொன்னோம். இப்ப நிச்சயதார்த்தம் தானே ஆச்சி, நிச்சயதார்த்தத்துக்கு ஒண்ணு போல பட்டு உடுக்கலாம்ல? அதுக்குன்னு ஏற்கனவே நாங்க மூணு பேரும் ஒரே மாதிரி பட்டு சேலை வச்சிருக்கோம், அதை உடுத்திக்கிடுதோம். என்ன மக்கா? பரவாயில்லையா, மூணு பேரும் நல்ல பிளான் பண்ணி தான் வச்சிருக்கியா? ஆமா, நீங்க உங்க ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாரும் ஒண்ணு போல உடுத்துவியா, அதே மாதிரி நாங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நாங்க மூணு பேரும் ஒண்ணு போல உடுத்தாண்டமா. ஒண்ணு போல உடுத்துங்க, உங்களுக்கு யாரு வேண்டாம்னு சொன்னா? சரி மக்கா, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டீல்ல? ஆமா பாட்டி, சாப்பாடெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு பிளாஸ்டிக்ல கொஞ்சம் காப்பியை போட்டு கொண்டுட்டு போனா நல்லா இருக்கும்ல, இடப்பட்ட நேரத்துல குடிச்சிக்கிடலாம்ல. ஆச்சி நாங்க பட்டு எடுக்க போறோமா இல்லனா பிக்னிக் போறோமா? என்ன மக்கா சொன்ன? பிக்னிக்கா? ஆச்சி டூருக்கு போவோம்ல, அதத்தான் அப்படி சொன்னேன். நாங்க என்ன இப்ப டூருக்கா போறோம், கடைக்கு துணி எடுக்க தானே போறோம். அது இருக்கட்டும் மக்கா, எங்க போனா என்ன, நமக்கு நேரத்துக்கு வயித்துக்கு பசிக்கும்ல. அதே மாதிரி வீட்ல இருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போகும்போது தலைவலிலாம் வரும், அப்ப சூட காப்பியை குடிச்சா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும்ல. பாட்டியா காப்பி வேணும்னா நாங்க கடையிலேயே வாங்கி குடிச்சுக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் ஆமா பார்வதி, நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்பட்டு கிடக்கா? பேசாம நீயே ஒரு குத்துப்பொடியில கொஞ்சம் போல காப்பியை போட்டு தலையில வச்சு கொண்டுட்டு போயிரு. ஏன் குத்துப்பொடியில காப்பியை போட்டு கொண்டுட்டு போனா என்ன, நீயும் என் கூட துணைக்கு வாயா, நம்ம எல்லாரும் போவோம். அப்படியே கொஞ்சம் போல காப்பியை வித்த மாதிரியே இருக்கும்ல. ஆச்சி நல்லா பேசுதப்போ. பின்ன நமக்கா எங்க பார்வதி பேச்சு திறமைய தோக்கடிக்க முடியுமா? சரி சரி, நேராவது நமக்கா நீங்க கிளம்புங்க. சரிங்க ஆச்சி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் மக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி பட்டு எடுத்துக்க என்ன? சரிங்க ஆச்சி, அப்ப நாங்க போயிட்டு வரோம்னே. சரி மக்கா, எல்லாரும் பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க என்ன? சரி ஆச்சி. என் பேத்தி சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு ரெண்டு கண்ணு பத்த மாட்டேங்குது. அப்புறம் என்ன சம்மந்தி பாட்டி, உங்க ஆசை எல்லாம் நிறைவேறிட்டா? என்னது சம்மந்தி பாட்டியா? ஆமா, கமலாவுக்கு உன் மகா சம்மந்தி அம்மா, நீ சம்மந்தி பாட்டி தானே? நீ வேற பேசாம இருமா, சும்மா சும்மா என்ன போட்டு கிண்டல் அடிச்சுட்டு கிடக்கா. ஆனாலும் பரவாயில்ல பொண்ணு தாயி, உன்னை பத்தின மோட்டிவேஷன் பேச்சு கொடுத்ததுனால தானே என் பேத்தி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா. ஐயோ ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா பாரு பரிமளம், அந்த பார்வதிய மறுபடியும் நான் 2ஆம் கிளாஸ்ல 2 நேரம் ஃபெயில் ஆகி படிச்சத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. ஏய் இப்ப அவ ஒண்ணும் தப்பா சொல்லல. தப்பாலாம் சொல்லலம்மா, அந்த ஃபெயிலான விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்காளே. நான் 5ஆம் கிளாஸ் பாஸ், அத ஒரு நேரம் அவ பேத்திக்கிட்ட சொல்லலாம்ல, அத சொல்லாம இதையே சொல்லிக்கிட்டு இருக்காளேன்னு எனக்கு கவலையா இருக்கு பாத்துக்க. ஆமா பொண்ணு தாயி, நீ
அஞ்சாம் கிளாஸ்ல பாஸ் ஆன மாதிரி வாழ்க்கையிலயும் பாஸ் ஆயிட்ட. எம்மாடி புண்ணியவதி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிடுது. இனி இந்த பாஸ் ஆன விஷயம் பெயில் ஆன விஷயம் நீ எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துரு. அதுலயும் முக்கியமா இந்த மோட்டிவேஷன் பேச்சு கொடுக்கேன்னு ஒரு பேச்ச கொடுக்க பத்தியா, அத தயவு செஞ்சு உன் மனசுல இருந்து அழிச்சிரு. நீ இனிமேல் அத பத்தி திரும்ப திரும்ப நீ எப்பயாவது பேசுனேன்னு வச்சுக்கிய, அதுக்கப்புறம் என்ன பண்ணு தாயி? என்னவா முசுத்தப்பா முசுத்தப்பான்னு தோல்ல கைய போட்டு பாட்டு பாடுவியே, அந்த பாட்டை மறக்க வேண்டியதா இருக்கும். சொல்லிவிட்டேன். ஆமா, எவ்வளவு கோபமா சொல்லிக்கிட்டு இருக்கே. ரெண்டு பேரும் என்ன பத்தி சிரிச்சிட்டு கிடக்கியா? பின்ன என்ன பண்ணு தாயி, இப்படி எத்தனை நேரம் நீ சொல்லிருக்க தெரியுமா? முசுத்தப்பா முசுத்தப்பா, டோன்ட் வரி முசுத்தப்பா, காலம் நம் தோழன் முசுத்தப்பா. என்ன சின்ன பொண்ணு கீதா, ரெண்டு பேரும் அப்படி நிக்கியா? வாங்க கிளம்புவோம். ஏக்கா, நம்ம கமலாக்கா என்னவோ அவங்க மகனை நான் அப்படி ஏசிப்பிட்டேன் இப்படி ஏசிப்பிட்டேன், வேன்ல மொத ஆளா அவன் தான் ஏறுவான் அப்படி இப்படின்னு சொன்னாவோ. ஆனா சுபாஷ பாருங்க இங்கதான் நிக்கான். ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் பொறவாசலோட வந்தோம்ல, அத பாத்துக்கிட்டு உள்ள வந்திருப்பானோ? பயமா இருக்கு சின்ன பொண்ணு, நம்மள ஏதாவது ஏசிர போறா. என்னக்கா இதுக்கெல்லாம் போட்டு பயந்துட்டு கிடக்கிய? அப்படி ஏசனம்னா கமலாக்கா சும்மா விடுவாவுளா? ஏசுவாவோ, இருந்தாலும் நமக்கு மனசு கொஞ்சம் பயமா இருக்குல்ல. என்ன ரெண்டு பேருமே தனியா பேசிட்டு இருக்கீங்க? அதான் கடலை மிட்டாய் பொரி உருண்டை பையெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டோம்ல, வாங்க போவோம். ஏக்கா, நாங்க கடலை மிட்டாய் பைக்காக வெயிட் பண்ணல, அங்க பின்னாடி திரும்பி பாருங்க உங்க மவனை. அவன் தான் வேன்ல முத ஆளா ஏறிடாம்னு சொல்லணும்ல. வாங்க நம்மளும் போவோம். நல்ல நேரம் முடியதுக்குள்ள வேன்ல ஏறி கிளம்பி போனாதான் நாங்க பட்டெடுக்க போறதுக்கு நேரம் கரெக்டா வரும். ஏக்கா போலாம்க்கா, முதல்ல பின்னாடி திரும்பி பாருங்க. இந்த கீதாவோட திருத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப பொறுப்பா மாறிட்டா போ. இருக்கட்டுங்க, என்ன பெருமையா பேசுதெல்லாம் அப்புறமா பேசிக்கிடலாம். முதல்ல பின்னாடி திரும்பி பாருங்க. இவளோட அட ஆமா, இவ இங்க நிக்கா. ஆமா கீதா, நீ சொன்ன மாதிரி அம்மாவை இங்கே தான் நிக்கா. ஒருவேளை ஏக்கா, அந்த ஸ்நாக்ஸ் பையெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு ஒண்ணு சுபாஷ் வந்திருக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள. இங்க என்ன இந்த பையில 50 கிலோ ஸ்நாக்ஸா வாங்கி வச்சிருக்கிய? 2 பாக்கெட் கடலை மிட்டாய், 2 பாக்கெட் பொரி உருண்டை, எங்க ரெண்டு பேருக்கு தான் வாங்கி வச்சிருக்கிய. ஏலா ஏ சுபாஷ், ஏக்கா இங்க இருந்து கூப்பிடாதீக்கா, கொஞ்சம் தூரமா போய் நின்னு கூப்பிடுங்க. அப்புறம் நாங்க தான் அவனை காட்டி கொடுத்தோம் எங்க மேல கோவப்படுவான். ஆமா அதுவும் சரிதான், எதுக்கு தேவையில்லாத குழப்பம். அட என்ன சின்ன பையலுக்கு இவ்வளவு நேரமா பக்கம் பக்கமா கட்டுரை எழுதி கவிதை எழுதி அவன்கிட்ட வாசிச்சாச்சு, மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு நிக்கான். சரியான கிறுக்கு பைய. அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டானா எங்களையும் சேர்த்துல பைத்தியக்காரனாக்குதான். லேய் சுபாஷ். ஏம்மா? ஆமா ஆமா, நான் அம்மாதான். என்ன மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறலாம்னு பாக்கியோ? ஏக்கா அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வர சொல்லுங்கக்கா. ஆமா ஆமா, அப்படியே முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வந்து கொஞ்சம் போல துவரம் வச்சு கொடுத்துருங்க கீதாக்காவுக்கு. ஏ சின்ன பொண்ணு, முருங்கைக்கீரையை உனக்கும் சேர்த்து தான் பறிச்சுட்டு வர சொல்லுதேன். என்னக்கா நீங்க என்னமோ திருந்துட்டேன், நான் பெரிய பொறுப்பாளியா மாறிட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்திய, இப்ப என்னடான்னா முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வா முருங்கைக்காவை பிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கிய. கமலாக்கா அவங்க மகனுக்கு இவ்வளவு நேரமா நம்ம அட்வைஸ் பண்ணி அவன் திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்து நிக்காமல, அதத்தான் அப்படி சொன்னாவோ. நீங்க என்னடான்னா ஓ அப்படியா, சரி சரி. அது காலையில எந்திரிச்ச உடனே சூடா காபி குடிப்பான் பத்தியா, இன்னைக்கு கொஞ்சம் ஆறி போச்சு, அதான் மூளை சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. வாயை திறந்து பதில சொல்லல, உன்னை வேன்ல ஏறி உட்கார சொன்னேன், இங்க வந்து நிக்கா. ஏம்மா, அது வந்து என்னடா அம்மா நம்மான்ட்டு கிடக்க, போல போய் வேன்ல ஏறி உட்காரு, நேரம் ஆகுதுல்ல. எல்லாரும் நேரத்துக்கு கிளம்பி வந்தாச்சு, நீ மட்டும் இப்படி சேல கணக்கா நின்னுகிட்டு இருக்கா. நல்ல பொறுப்பா இருக்க வேண்டிய பையன் இப்படி பருப்பு கணக்கா வந்து நிக்கா. பாத்தியா சின்ன பொண்ணு, கமலாக்காவும் இப்ப நல்ல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாவோ. ஆமா ஆமா, சூப்பரா பேசுதவுள்ள, பருப்பு வெறுப்புன்னுகிட்டு. இங்க பாருல, நீ எதுவும் பதில சொல்லாண்டா, போ போய் வேன்ல ஏறி உட்காரு. இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் வந்துருவாங்க, வந்த உடனே வேன் எடுக்க சொல்லலாம். ஏம்மா, சொன்னதை செய்யல, வேன்ல போய் ஏறி உட்காரு. நான் என்ன செய்வேன், நித்யா ஞாபகமாவே இருக்கு, எங்க அம்மா சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேக்காவோ. எல்லாம் எனக்கு புரியும், நீ ஒண்ணும் சொல்லாண்டா. ச்சே, தங்கம்னா தங்கம், பத்தாரமாத்து தங்கம். யாரக்கா சொல்லுதிய? யார சொல்லுவே, எல்லாம் நம்ம கமலாக்காவதான். தாய்னா இப்படிலாம் இருக்கணும். மவே மைண்ட் வயசுல பேசுனது எல்லாத்தையும் கேட்ச் பிடிச்சி எப்படி பதில் சொல்லுதா மட்டும் பாத்தியா? தாய்க்கு தங்கமான தாயா இருக்காவோ, அதே மாதிரி மலருக்கு மாமியார்னா
ஏம்மா அப்பா வயிறுக்கு போயிருக்கல்ல, நான் போய் சாப்பாடு வேணா கொடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிடுத நேரம் இல்லம்மா, அப்பா வயிறு பசி தாங்க மாட்டாள்ல, சாப்பாடு தாமா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஓஹோ, ஏ அப்பா, என்னைக்கு இல்லாத திருநாளா? என்ன பொறுப்பா இருக்காய் அம்மாவே? ஆமாம்மா, இப்பதானே நீ பொறுப்பா இருக்கணும்னு சொன்ன. அப்பா பசி தாங்க மாட்டாள்லம்மா, சீக்கிரமா சாப்பாடை கொண்டா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஏ அப்பா, பொறுப்புனா பொறுப்பு, இப்படி ஒரு பொறுப்பை யார்கிட்டயாவது நாம பாத்துருக்கோமா? இந்த பாருல, உன் பொறுப்பு கிருப்பு எல்லாத்தையும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பாரு, நல்ல நேரம் முடியதுக்குள்ள வேலை கிளம்பி ஆகணும். நீ அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லதெல்லாம் விட்டுரு பத்துக்க. அப்பா பசி தாங்க மாட்டாளா, சாப்பாடு கொண்டு கொடுக்க போறானா? ஆள பாரு ஆள, என்னெல்லாம் நடிச்சுக்கிட்டு தெரியா? அந்த மனுஷன் வீட்டுல இருக்கும்போது எப்பா சாப்பிட்டியாப்பா, எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். இப்ப வயலுக்கு போயிருக்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க போறியா? சாப்பாடு ஏம்மா அது வந்து இங்க பாருல, நீ 8 அடி பாஞ்சேன்னு வச்சுக்கிய, உன்னை பெத்தவனா 16 அடி பாய்வேன். என்ன கமலக்கா எல்லாத்தையும் உள்டாவா சொல்லுதாவோ? சரி சரி சொல்லிட்டு போட்டும், அப்படியாவது இந்த சுபாஷுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். என்னெல்லாம் முடிச்சுக்கிட்டு நிக்க? அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க போறேங்கிற சாக்குல அப்படியே துணி கடைக்கு வராம இருந்துடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? இங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் நடக்காது, யார் முடிவையும் மாத்த முடியாது. மனசுல இருக்கப்பட்ட குழப்பத்தை எல்லாத்தையும் குப்பை தொட்டில தூக்கி போட்டுட்டு வேன்ல சந்தோஷமா ஏறி உட்காரு. போல யாத்தாடி பேச்சு, நான் பேச்சு, இப்படி ஒரு பேச்சை தான் நான் கமலாக்க கிட்ட எதிர்பார்த்ததை எதிர்பாருங்கள். இங்க பாருல, உன் பருப்பெல்லாம் இனி என்கிட்ட வேகாது, மரியாதையா பெய் வேன்ல அமைதி ஏறி உட்காரு, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஆமா சரிம்மா. போ கிளம்பு. என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் எங்க அம்மா கண்டுபிடிச்சிருந்தாங்களே. அதாம்ல பெத்தவா. நித்யா நித்யா நித்யா, நிக்காம போ போ. யாருகிட்ட? அதானே எங்க கமலக்கா கிட்டயா? இவங்கிட்ட இப்படி பேசினவன் கிட்ட சரி வருவான்? ஆமாக்கா, உங்க மவனை பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரியும். சரிக்கா, வாங்க நம்மளும் வேன்ல ஏறி உட்காருவோம். சரிக்கிடா, வாசின பண்ணே, நம்மளும் போவோம். சரிக்கா போவோம். மாமியார் பதவி ஏத்ததுக்கு அப்புறம் இந்த பையெல்லாம் கையில தூக்கிட்டு வரலாமா? கொண்டாங்கக்கா. அட பரவாயில்ல கீதா, நான் கொண்டுட்டு வரேன், நீங்களும் வேன்ல ஏறி உட்காருங்க. எக்கா கொண்டாங்கக்கா. இதான் நல்ல மாமியாருக்கான அடையாளம். ஏக்கா, அப்படியே மாமியாருக்கே உண்டான கம்பீரமான நடையோட நடந்து போங்க பாப்போம். கீதா எக்கா சொல்லத கேளுங்கக்கா, நடந்து போங்க கம்பீரமா. அப்படித்தான் மாமியார் நடை போட்டு வேனில் ஏறு. பாட்டி வச்சுட்டு பண்ணி கமலாக்காவோட கம்பீரமான நடைய. ஏக்கா, கமலாக்காவோட கம்பீரமான நடையையும் பார்த்தேன், அவங்க கையில இருந்து ஸ்நாக்ஸ் பைய நீங்க புடுங்கினதையும் பார்த்தேன். அட வா சின்ன பண்ணி, நமக்காக வாங்கின பை தானே, நம்மளோட சுமைய அடுத்தவங்க கிட்ட கொடுக்கவே கூடாது. அதனாலதான் ஏக்கா தாங்கன்னு நானே வாங்கிக்கிட்டேன். வா போவோம். சின்ன பண்ணி, நம்ம நேரா போறோம். வேன்ல கடைசி சீட்டை பிடிக்கும், உட்கார்ந்து பொறி உருண்டை கடலை முட்டைன்னு எல்லாத்தையும் திங்கும். ஏக்கா, அப்ப நீங்க திங்கிறதுக்குன்னே தான் வந்திருக்கீங்களா? அட நீ வேற சின்ன பண்ணி, வயிறு நிறைஞ்சாதா மனசு நிறைஞ்சிருக்கும். மனசு நிறைஞ்சாதானே நல்ல சந்தோஷமா பட்டு புடவையெல்லாம் பார்க்க முடியும். இன்னும் விவரம் தெரியாத சின்ன பிள்ளையாவே இருக்கு சின்ன பொண்ணு. நீ உனக்குள்ள நிறைய விஷயம் இன்னும் திருத்த வேண்டியது இருக்க. திருத்திருவோம். கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காமாட்சியக்கா தெருல கிடந்த குப்பை எல்லாத்தையும் இவ தலையில தூக்கி போட்டுட்டாவல. நல்ல வேளை நம்ம மீனகா பக்கத்துல நிக்காம கொஞ்சம் தள்ளி நின்னோம். ஏன்னா ஏற்கனவே காமாட்சியக்காவுக்கும் நமக்கும் வாக்கிய தகராறு இருக்கு. அதை எப்பவும் மனசுலயே தான் வச்சுக்கிட்டு இருப்பாவோ. இப்ப நான் வேற இவ கிட்ட போய் நின்று இருந்தோம்னா அவ்வளவுதான். இவ தலையில விழுந்த பாதி குப்பை என் தலையில தான் விழுந்திருக்கும். குப்பை என்ன குப்பை, காமாட்சியக்கா என் தலையில சாக்கடையவே கோரி ஊத்திருப்பாவோ. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். இவ என்ன இந்த பக்கமா போறா? நம்ம கதையெல்லாம் இருக்கட்டும், அதான் தப்பிச்சிட்டோம்ல. இனி மேனகா கதையை போய் கேட்போம். மேனகா, ஏன் மேனகா, என் மருமக கவிதா லேசுப்பட்ட ஆளா, இன்னும் இந்த மேனகா பிள்ளைய விட மாட்டக்காள. இவ பேச்ச கேட்டுட்டு இந்த காமாட்சி கிட்ட சண்டைய போட்டா. அவ அளவோல அவ்வளவு குப்பையை அள்ளி இவ தலையில போட்டு விட்டுட்டா. இன்னும் என்னென்ன பண்ணதுதான் காத்துக்கிட்டு இருக்காளோ. இந்த கூறுகிட்ட குக்கரு மேனகாவுக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. இந்த கேடுகட்ட கவிதா சொல்லத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போய் எல்லார்கிட்டையும் சண்டையை தான் போட்டு கிடக்கா. இன்னுமா அவளுக்கு அறிவு வரப்போகுது? மேனகா, என்னாச்சு மேனகா? என்ன கவிதாக்கா, எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய? எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்க போய் கடைசியில தெரு குப்பையால அடி வாங்கினதுதான் மிச்சம்.
சொல்லுதம்ல. நீங்க பேசாதீங்கக்கா. நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க. மேனகா இப்பதான் உருப்படியான ஒரு வார்த்தையை என் மருமகிட்ட சொல்லிருக்கா. என்ன மேனகா அக்கா அக்கான்னு பாசமா கூட்டிட்டு இப்ப என்ன பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமாக்கா, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நீ சொன்ன மாதிரி நல்லது நினைச்சா கடைசில அவங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து கிடைக்கும் போல. ஆமா ஆமா, நீங்க நல்லது செஞ்சாதானே எனக்கு. அப்படி சொல்லிட்டு என் ராசாத்தி. அது நீ உங்க மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேனா எல்லாம் சரியாயிரும்னு நினைச்சதே நான் உங்ககிட்ட அந்த ஐடியாவை சொல்லி கொடுத்தேன். ஆனா அங்க உல்டாவா மாறும்னு யாரு கண்டா? அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, நான் அத பத்தி எல்லாம் பேசல. அந்த காமாட்சி அக்கா தெருல கிடக்கப்பட்ட குப்பையை தூக்கி என் மூஞ்சில எரிஞ்சாவல. நீங்க என் பக்கத்துல தானே நின்னுகிட்டு இருந்தீங்க. அது நான் உன் பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தூரமால நின்னேன். அங்க பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல தானக்கா நின்னீங்க. அவ என் மூஞ்சில குப்பையை அள்ளி போட்டா. நீங்களாவது வந்து ஏன் காமாட்சி அக்கா இப்படி இவன் மேல குப்பையை தூக்கி போடுதேன்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? அக்கா அக்காடி எவ்வளவு பாசமா உங்களை கூப்பிடுதே, எனக்காக ஒரு வார்த்தை நீங்க இந்த அக்கா கிட்ட பேசுனீங்களா? இல்ல என் மூஞ்சில கிடந்த குப்பையவாது நீங்க தொடச்சு விட்டீங்களா? இவன் எப்படி மூஞ்சில கிடக்கப்பட்ட குப்பையை தொடச்சு விடுவா? தெருல கிடக்கப்பட்ட குப்பையை அள்ளில உன் தலையில போடுவா? காமாட்சி இவ மூஞ்சில குப்பை அள்ளி போட்டதை பார்த்து என் மருமக சிரிச்சுக்கிட்டுல கிடந்தா. அது அது வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கக்கா. அது வந்து போயின்னு. ஆனா இனி ஒரு நேரம் உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு நான் முடிவே எடுத்துட்டேன். அப்படி சொல்லுங்கக்கா. இப்பதான் கூறுகிட்ட குக்கர் கொஞ்சமாவது புத்தி உள்ள குக்கரா மாறி இருக்கா. கவிதா அப்பா உனக்கு என்னது என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கியா? ஆமாக்கா, பட்டதெல்லாம் போதும். இனி உங்க பேச்ச கேட்கவே கூடாதுன்னு தான் முடிவு எடுத்திருக்கேன். ஐயோ நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டா. நம்ம பேச்சையெல்லாம் கேட்கான்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ போற போக்க பார்த்தா சரியில்லையே, நம்மளையே மதிக்க மாட்டா போலுக்க. அது அப்படிலாம் முடிவெடுக்காத மேனகா. எந்த ஒரு பிரச்சனையானாலும் அது வெற்றிலேயே முடியும். ஏதாவது ஒரு தோல்வி வரதான் செய்யும். நான் உனக்கு நல்ல ஐடியா தான் கொடுத்தேன், ஆனா அது சரியா செயல்படல. அதுக்குன்னு என் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு ஒரே பேச்சில சொல்லிட்டா. பேச்சு கேட்டு குப்பையில அடி வாங்கினதெல்லாம் போதும். அட அப்படிலாம் சொல்லாத மேனகா. ஏன் நீ இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஐடியா போட்டிருக்க? அந்த ஐடியாலாம் உங்க மாமியார் கிட்ட பழிக்கவா செஞ்சது? சொல்லு, நீயே சொல்லலாம். அத்தாடி ஆத்தா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி மறுபடியும் அவளை மாத்திடுவா போலுக்க. இப்ப என்ன, உங்க மாமியார் கிட்ட உனக்கு நல்ல பேர் எடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அதுக்கு தானே நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அதுக்கும் ஒரு ஐடியாவை சொல்லுதே, நல்ல காது கொடுத்து கேட்டுக்க. அதான் உங்க பேச்சை இனி நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கம்ல. நீ சொல்லத கேளுடே, இந்த ஒரு நேரம் மட்டும் கேளு. அப்புறம் நீதான் உங்க வீட்ல கொடி கட்டி பறக்க போற. மருமவா மேனகா காதுல என்னத்த சொன்னான்னு தெரியலையே, கொஞ்சம் சத்தமா சொல்லிருக்கலாம்ல. ஏற்கனவே எனக்கு காது கேட்காது, இதுல வேற அவ குசு குசுன்னு பாட்டு பேசுதா. ஏக்கா என்ன சொல்லுதிய? என்ன மேனகா, நான் சொன்னது உன் காதுல விழலையா? இன்னொரு நேரம் சொல்லட்டா? காதுல எல்லாம் நல்லா தங்க விழுந்துச்சு. அப்புறம் என்ன, நான் சொன்ன ஐடியாவை செயல்படுத்து. உன் மாமியார் கிட்ட நீ நல்ல பேர் வாங்கலாம். இட்லி கடையை போட்டா எப்படிக்கா நான் எங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும்? என்னது இட்லி கடையா? அட சொல்லத கேளு மேனகா, நான் சொன்ன மாதிரி இட்லி கடையை போடு. காலையிலே இட்லி பூரி பொங்கல் வடை சாம்பார் அப்புறம் விதவிதமான சட்னி எல்லாம் செஞ்சு வை. என்ன பார்த்தாக்கா நீங்க இப்படி சொல்லுதிய? பின்ன உனக்கு தானே நான் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியான ஆள் தான் என் மருமவா. இட்லி கடையை அவகிட்ட போட சொல்லுதா மாமியார் மெச்சதுக்கு. கடைசில போனி பண்ண போறது எல்லாம் என் மருமவளாச்சே. ஏக்கா எனக்கு விதவிதமா சட்னி சாம்பார் எல்லாம் வைக்க தெரியாதே. ஆமா, இந்த காலத்துல வந்துகிட்டு சட்னி வைக்க தெரியல சாம்பார் வைக்க தெரியலன்னு புலம்பிட்டு கிடக்கா. போன் என்னத்துக்கு கையில வச்சிருக்கா? அதுல தான் யூடியூப்ல தட்டுன விதவிதமா சட்னி சாம்பார்ல வகைகள்லாம் வரும்ல, அத பார்த்து செஞ்சு எடுத்து வை. ஏக்கா இத பார்த்தா எங்க மாமியார் என்ன எப்படி பெருமையா சொல்லுவாங்க? அட கூறு கட்டவள, உங்க மாமியார் ஏன் உன்ன பெருமையா சொல்ல மாட்டாவோ? நீ இட்லி கடையை போட்டு வியாபாரம் பண்ணணும்னு வச்சுக்க, என் மருமவ என்ன பொறுப்பா இருக்கா. நல்ல பிள்ளையா மாறிட்டாளே, எனக்கு ஏத்த மருமவளா மாறிட்டா. என் வீட்டை பொறுப்பா பாத்துக்கிடுவான்னு சாவி கொத்தை எடுத்து உன் கையில கொடுப்பாவில்ல. அப்படியாக்கா சொல்லுதியே? அட ஆமாங்க, இப்பதான் கூறு கட்டவ புத்திசாலியா மாறிட்டான்னு நினைச்சேன். மறுபடியும் திரும்பியும் கூறு கட்டவளா மாறிட்டாளே. என் மருமவ வேலை செய்யாம திங்கணும்னு நினைப்பா. அத மேனகா கிட்ட சொல்லிட்டு கிடக்கா. அவ காலையிலேயே கடையை போட்டு இட்லி சட்னி சாம்பார்னு வச்சு வைப்பா. இவ போய் அவளுக்கு முழுங்கிட்டு வரலாம்னு பாக்கா. இது அந்த கூறு கட்டவளுக்கு தெரியுதா? தெரிய மாட்டேக்கு. பல்ல கட்டி சிரிச்சுட்டு கிடக்கா. என் மாமியார் என்ன பெருமையா நினைப்பாவளான்னு. ஏன் மேனகா என்ன பாட்டியா? இது அடுப்புல வெந்நீர் போட சொன்னனே, நீங்க இங்க என்ன பண்ணுதிய? வெந்நீர் தர தரன்னு கொதிக்கி, அத உன்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். சரி சரி, அதான் சொல்லிட்டேல்ல, கிளம்புங்க. இங்க பாரு மேனகா, என் மருமவ சொன்னதையெல்லாம் கேட்டு நடந்துக்கிடாத. கடைசில ஒண்ணு தெருவுல இழுத்து விட்டுருவா பாத்துக்க. இத பேச்ச கேட்டு இட்லி கடையை போட்டேன், இட்லியை வச்சு சாம்பார் வச்சு சட்னியை வச்சேன்னு இருந்தேன்னு வச்சுக்க, கடைசில நீ தெருவுல தான் நிக்கணும். அதுக்கப்புறம்
வந்துச்சு? நீ முதல்ல என்ன மதிக்கேட்டி? அவ மாமியார மதிக்கணும்னு சொல்லிட்டு கிடக்கா. பக்கத்து வீட்டுல பிரச்சனைனா உனக்கு அல்வா திங்க மாதிரில இருக்கும். இங்க பாரு மீனகா, இவ பேச்ச கேட்டுட்டு நடுத்தரல வந்து நிக்காத. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ. இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேல, என் புருஷன் சம்பாதிச்சு கொண்டு வரதுலதான் நீங்களும் எங்க வீட்டுல உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் சண்டை போட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நீங்க என்ன பண்ணுவீங்க சோத்துக்கு? ஏமிட்டி சுவாறு போடுதான் சொல்லிட்டு இருக்க? வீட்டை நான் என்ன வேலை செய்யாமலா இருக்கேன்? அப்படியே நான் வீட்டை விட்டு வெளியே போனாலும் இட்லி கடையை போட்டாது நான் பொழைச்சுக்கிடுவேன் டி. நான் வீட்டை விட்டு போனா நீ தான் டி நாரி போயிருவே, நாரி. இங்க பாரு மீனகா, எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியா? இவ பேச்சையெல்லாம் கேட்காத, மரியாதையை வீட்டை பார்த்து போவதுக்க. மீனகா, எங்க அத்தை சொல்லதையெல்லாம் நம்பாத. நான் சொன்னதை கேட்டு நடந்தேனா உனக்கு வீட்டுக்குள்ள இடம் இல்ல. இவ பேச்சுதான் கேப்பேன்னா உனக்கு தேர்வுல தான் இடம். அதுக்கப்புறம் அன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு பாடுங்க, நடந்தா 2 அடி படுத்தா 10 அடின்னு. அதுதான் நடக்கும். எம்மா, ஒரு பிரச்சனையை தீக்க போய் கடைசியில பல பிரச்சனையும் நம்மள பின்னாடியே ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிரும்பளுக்கு. வேண்டாம், என்ன எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் மாமியார் கால்ல நேர போய் விழுந்து எத்தே என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு மன்னிப்பு மட்டும் கேப்போம். அதுவே போதும்னு நினைக்கேன். மீனகா, ஏன் மீனகா? ஐயோ, அடிமை ஒண்ணு சிக்கிச்சுன்னு நினைச்சேன். என் மாமியாரி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிட்டாளா? யாருக்கிட்ட இவ திமிர காட்டலாம்னு பார்த்தா? இருட்டி, என்னையா வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன்னு சொன்ன உனக்கு ஒரு நாள் ஆப்பு வைக்கும் பாரு. சின்ன பொண்ணு, புது மாமியாருக்கு சிரிப்பு பாத்தியா? ஆமாக்கா, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். சிரிப்பு இந்த காதுல இருந்து அந்த காது வரைக்கும் போகுதே. ஏய், என்ன 2 பேரும் என்ன போட்டே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, நல்ல சிரிச்ச முகமா மகாலட்சுமி மாதிரி இருக்கேல்ல, அதத்தான் நானும் சின்ன பொண்ணு பேசிட்டு இருந்தோம். ஏ, சும்மா கிண்டல் பண்ணாதீடே. அம்மா கீதா, ஸ்நாக்ஸ் பைய நீ தான வச்சிருக்கா? ஆமாக்கா, என்கிட்ட தான் இருக்கு. எங்கேயுமே தொலைஞ்சு போவாது, பத்திரமா நான் வச்சிருக்கேன். என்ன, முதல்ல உங்க மகனை புது மாப்பிள்ளைய வேன்ல ஏற சொல்லுங்க. அவன் முழிய பார்த்தா வேன்ல ஏறாம எங்கேயாவது ஓடி போயிட போறான். அது எப்படி, எங்க ஓடி போயிருவான்? அவன் வேன்ல ஏறாம எங்கேயாவது போகட்டும் பாப்போம். ஏக்கா, உங்க மகன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? அதான் அவங்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல, ஏதாவது வேண்டாத வேலையை பார்த்தோம்னா வெள்ளை பேப்பர்ல பக்கம் பக்கமா எழுதி நிரப்பி கையெழுத்து போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன்னு. பாத்தியா சின்ன பண்ணி, நம்ம கமலக்கா பக்கம் பக்கமா எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவாங்களாம். ஆமா, பின்ன சொல் பேச்சு கேட்காம அவன் இஷ்டத்துக்கு நடந்தாம்னா அப்படிதான் செய்யணும். லேய், என்ன முழிச்சுக்கிட்டு நிக்க? வேன்ல ஏறு. சரிம்மா. புது மாப்பிள்ள வேற வேன்ல வலது கால வச்சு ஏறு. ஏக்கா, நான் சொல்லணும்னு நினைச்சத நீங்களே சொல்லிட்டீங்க. பின்ன மாப்பிள்ளைக்கு அம்மானா சும்மையா? அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. வேன்ல ஏறு. சரிம்மா. ஏ கீதாக்கா, வாங்க நம்மளும் வேன்ல போய் ஏறி உட்காருவோம். ஆமா சின்ன பொண்ணு, கடைசி சீட்டை பிடிச்சுக்கிடணும். என்ன அதுக்கு அக்கா வாங்கன்னு சொல்லுது. சீக்கிரமா போய் ஏறி சீட்டை பிடிப்போம். யாருங்க 2 பேரும்? ஏக்கா, மரகதக்காவா சீக்கிரமா போன் பண்ணி வர சொல்லுங்க. மணி 9:30 மணிக்கிட்ட ஆக போகுது. நல்ல நேரத்துல இங்க இருந்து கிளம்பினாதான் கடைக்கு போய் நல்ல நேரத்துல சேர முடியும். சரிக்குதா போன் பண்ணி சொல்லுதே. சின்ன பொண்ணு, மாப்பிள்ளைக்கு முகத்தை பாத்தியா? சோகமா இருக்காம்ல? ஆமாக்கா, பின்ன பழைய நினைவுகள்லாம் இருக்காதா? பின்ன புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி. ஏதோ சும்மா இருங்கக்கா, கிண்டல் பண்ணாதியா. அப்புறம் அவன் காதுல விழுந்ததுன்னா அப்புறம் ஏச போறான் அவங்கள. நான் என்ன அவனை பார்த்தா பாட்டு படிச்சேன்? நான் சும்மா என் மனசுல தோணுன பாட்டை படிச்சேன்னு சொல்லுவேன். புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி, நல்ல யோகமடா ரப்பப்பரி. இந்த கீதா வேற சும்மா என்ன போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கோபம் வந்துச்சு, அவ்வளவுதான். பொண்ணு வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு. அட ஆமா, மலரு பொண்ணு வந்தாச்சு. சின்ன பொண்ணு, பொண்ணு வந்ததுக்கு அப்புறமும் மாப்பிள்ளைக்கு மூஞ்ச பாத்தியா? அப்படியே இஞ்சி தின்ன குரங்காட்டம் உட்கார்ந்திருக்கா. ஏக்கா, வேன்ல ஏறி இருக்கப்பட்டவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு வேன்ல இருந்து இறங்கி ஓடி போனாலும் போயிருவானோ? ஆசை தோசை அப்பளம் வடை அப்படிலாம் நீ கனவுல கூட நினைக்காத. ஏன்க்கா, ஆனா சுபாஷுக்கு முகரக்கட்டையே சரியில்லையே. ஒருவேளை இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருப்பானோன்னு யோசிச்சேன்க்கா, வேற ஒண்ணு இல்ல. நீ யோசிக்கிறதெல்லாம் யோசிச்சுன பொண்ணு, ஆனா நடக்கப்பட்டதுதானே நடக்கும். கமலாக்கா கிட்டலாம் இவன் பார்த்து அப்பாலிக்கவே செய்யாது. கமலாக்கா கயிறை வச்சு இவனை சீட்டோட சேர்த்து கெட்டி வச்சாலும் வச்சிருவாவோ. ஏன்னா எங்கேயும் தப்பிச்சு ஓடிடப்படாதுல்ல. என்ன கமலா, மருமோளை பார்த்த உடனே அப்படியே மறைச்சு போய் நின்னுட்டு இருக்கா? ஆமாக்கா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மருமோளை பார்த்து நான் மலைச்சு போய் தான் நிக்கேன். எவ்வளவு தங்கமான பிள்ளைய மருமவா. பாத்தியா சின்ன பொண்ணு, மருமோளுக்கு இப்பமே ஐஸ் வைக்காவோ? ஐஸ் வித்தா என்ன, இல்லன்னா ஐஸ்கிரீம் வித்தா நமக்கு என்ன? வாமக்கா, வேன்ல ஏறி உட்காரு. சரிங்க தே. எக்கோ, என்ன கீதா? ஏக்கா, இங்க கொஞ்சம் வாங்கக்கா, சத்தம் போட்டு பேச முடியல, தொண்டெல்லாம் வலிக்கு. என்ன கீதா?
ஏக்கா புளிச்சோறு லெமன் சோறு தக்காளி சோறு எல்லாத்தையும் கையோட கொண்டுட்டு வந்துட்டேல்ல. ஆமா கீதா, எல்லாத்தையும் இந்த பையில போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு இல்லக்கா, நானும் சின்ன பொண்ணும் கமலாக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பாத்தியால. அதனால நீங்க ஒருவேளை மறந்து இருந்து பார்வதி பாட்டி வீட்லயே வச்சுட்டு வந்துட்டியோன்னு கேட்கறதுதாங்க கூப்பிட்டேன். இம்மா எல்லா சாப்பாடையும் நான் மறக்காம எடுத்துட்டு வந்திருக்கம்மா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அதுக்கு இல்லக்கா, மாப்பிள்ளை மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்குன்னு நம்ம வயிறு பசியில மூஞ்ச உம்முன்னு வைக்க முடியாது பாத்தியால, அதுக்குதான் கேட்டேன். ஏக்கா சத்தம் மட்டும் பேசாதியக்கா, அப்புறம் சுபாஷ் காதுல விழுந்துற போகுது. அப்படியே நான் பேசுனது அவன் காதுல விழுந்து என்ன அடிக்க வந்தாலும் நீ கூட இருக்கல சின்ன பொண்ணு, நீ என்ன காப்பாத்த மாட்டியா? ஓஹோ, அப்ப நான் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்க தைரியத்துலதான் நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கிய. சின்ன பொண்ணு, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்ணுக்குள்ள பண்ணு. அதுவும் இல்லாம நம்ம எல்லாரும் உயிர் தோழிகள். தோழிக்காக நீ உயிரை கூட கொடுக்க மாட்டியா? சின்ன பொண்ணு, கோழிக்காக வேணா உயிரை கொடுப்ப, உன்ன மாதிரி தோழிக்காக எல்லாம் உயிரை கொடுக்க மாட்டா. அப்படிதானே சின்ன பொண்ணு? நான் சொன்னதெல்லாம் சரிதானே? ஆமாக்கா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். என்ன பத்தி நீங்க தான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிய. என்னைக்கு இதான் சிரிக்கா? ஏக்கா, இந்த மாதிரி ஜாலியா கிண்டல் பண்ணி நகைச்சுவையா பேசிக்கிறதுனாலதான் நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். சரிக்கா, இப்படி இந்த பாடி பேசிக்கிட்டு நிக்காதீங்க. நேரம் ஆயிட்டுல, நல்ல நேரம் முடியதுக்குள்ள கடைக்கு போய் ஆகணும். சீக்கிரமா வண்டியில ஏறுங்க. பெரிய மனுஷியா இருந்தும் கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்காக்கா உங்களுக்கு? ஆமாம்மா, நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. ஏன்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. ஏக்கா 5 வாரேன்னு சொன்னாலக்கா, வரலையா? அவளும் என் கூட தான் சின்ன பொண்ணு கிளம்புனா, நம்ம கூட துணி கடைக்கு வாரேன்னு. கடைசியில பார்த்தா அவ ஃப்ரெண்டு போன் பண்ணால, நோட்டு வேணும் புக்கு வேணும்னு ஏதோ சொன்ன உடனே இவளும் அந்த 4 பஸ் ஏறி கிளம்பி போயிட்டா பத்துக்க. நம்ம கடைக்கு போவோம்ல, நேராங்க கடைக்கு வாரேன்னு சொல்லியிருக்கா. அப்படியாக்கா? சரி சரி. இக்க பாடு பேசலாம், அப்புறம் பேசிக்கிடலாம்க்கா. கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிடுங்க. சீக்கிரமா வேன்ல ஏறுங்கக்கா. ஆமா ஆமா கீதா, நீ சொல்லது எல்லாம் சரிதான். அதான் நீங்க 2 பேரும் நல்ல பொறுப்பா இருக்கிறதுனாலதான் முதல்ல வண்டியில ஏறி உட்கார்ந்துருக்கிய. நான் பொறுப்பு இல்லாம இருக்கேன் பாத்தியா, அதான் வேனுக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்கேன். நானும் பொறுப்பா வேன்ல ஏறி உட்காருதேன். சரியா? அதத்தனக்கா இவ்வளவு நேரமா சொல்லிட்டு கிடக்கேன். பொறுப்பா நடந்துக்கிடுங்க, வண்டியில ஏறுங்க. நான் பாட்டுக்கு வண்டியில ஏறி இருப்பேன். இவதான் இங்க நின்று கூப்பிட்டுக்கிட்டு சோறு எடுத்தலாம் குழம்பு எடுத்தலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. கடைசியில நம்மள பொறுப்பு இல்லாதவ மாதிரி பேசி விட்டாளா. மாமலரு வேன்ல ஏறுவோம், இல்லன்னு வச்சுக்க கீதா சென்னலோட வெளியே குதிச்சிருவா. மருமோளே எது? மருமோளே, பிள்ளைய பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. பிள்ளைய நான் பாத்துக்கிடுவேன். நீ நல்லபடியா நல்ல கடையெல்லாம் சுத்தி எடுத்து பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி பட்டெல்லாம் எடுத்துட்டு வா. என்ன? சரிங்க தே, தங்கள் ஆசீர்வாதம் என் சித்தம், என் பாக்கியம். மருமோளே, உனக்கு தான் சொல்லுதேன். நீயும் நல்ல நிம்மதியா கடைக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி பட்டுச்சலையெல்லாம் எடுத்துட்டு வா. என்ன? சரிங்க தே. ஐசுவன் தங்கச்சி வீட்டுக்கு தானே போயிருக்கா. அப்படியே அங்க இருந்து கிளம்பி வந்தாலும் பிள்ளைய நான் பாத்துக்கிட்டேன். அதான் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு தானே போயிருக்க. என்ன மீனை மட்டும் பொரிச்சு கேப்பா, அதை மட்டும் நான் பொரிச்சு கொடுத்துக்கிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன? சரிங்க தே. எது ஆர்வ கோளாறுல ஐஸுக்கு போன் பண்ணி உங்க அம்மையும் உங்க அக்காவும் துணி கடைக்கு போயிருக்கவோ துணி எடுக்கன்னு சொல்லிவிடாதீங்க. அது எப்படி மருமகளே நான் சொல்லுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அப்படியே ஐஸ் என்கிட்ட கேட்டா கூட உங்க அம்மையும் உங்க அக்காவும் மலருக்கும் சுபாசனுக்கும் நிச்சயதார்த்த பட்டு புடவை எடுக்க போகல, எந்த துணி கடைக்கும் போகல, துணி எடுக்கவே போல, இங்க நார்வலருக்கு இங்கே போயிருக்காவோ அப்படின்னு மட்டும் சொல்லிடுது. என்ன மருமகளே? சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு பொண்ணு தாய் பாட்டி வேனுக்கு முன்னே ஐஸுக்கு போன் பண்ணி சொல்லிவிடுவோம் உங்களுக்கு. பொண்ணு தாயி இதுக்குதான் 2ஆம் கிளாஸ் 2 வருஷம் பெயிலாய் படிக்கப்படாதுன்னு சொல்லுது. ஏ பார்வதி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க பத்தியா? அட அதுக்கெல்லாம் பரிமளா, மரகதம் அவ சின்ன மாவகிட்ட நாங்க எல்லாரும் துணி கடைக்கு போயிருக்கோம் தே, துணி எடுக்கன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பொண்ணு தாயி என்ன சொன்னாலும் பாத்தியா? அதையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு, இல்லன்னு வச்சுக்க இப்ப பொண்ணு தாயி புயலா மாறிடுவா. பேசாம இரு பார்வதி. ஏற்கனவே காத்தும் மழையுமா இருக்கு, அப்புறம் இந்த புயலை கட்டுப்படுத்தவே முடியாது. உனக்கு நேரம் நல்லா இருக்கு மக்கா, ஆனா உங்க ஆட்சிக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். வாயிலேயே வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கா. சரி மக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரிங்க ஆச்சி. கமலா, ஏ கமலா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மருமோளே. நீ நல்லா இருக்கியாமா? சாப்பிட்டியா? நல்லா இருக்கேன் மாமா. பாத்தீங்களாக்கா, மலர் மாமனருக்கு என்ன மரியாதை கொடுக்கான்னு. பின்ன நம்மள மாதிரியா? ஏ கமலா, இந்த துணி எடுக்க போறதுக்கு ரூபா. ஆத்தாடி ஆத்தா, கட்டு கட்டால ரூபாய் கொடுக்காரு. எங்க துணி எடுக்கிறதுக்கு நான் ரூபாலாம் எடுத்து வச்சிருக்கேங்க. ஏ பரவாயில்ல, இந்த வாங்கிக்க. பால் வித்த ரூபாலாம் பழைய பாக்கி தர வேண்டி இருந்துச்சு. நேத்துக்கே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். தர நேரம் ஆயிட்டா, அதனாலதான் இப்ப வாங்கிட்டு வந்து கொடுக்க. இந்த டீ வாங்கிக்க. மாவனுக்கும் மருமவளுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணி எடுத்து கொடு. என்ன?
ஏப்பா மகனுக்கும் மருமக மேலே என்ன பாசம் தான் எனக்கு. சரிங்க. இனி நிச்சயம்ல துணி எடுக்கிறதுக்கு நீங்களும் வரலாம்லனே. இல்லம்மா மரகதம், வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாம் கிடக்கு, அதுகளுக்கெல்லாம் தீவனம் வைக்கணும், அப்புறம் மாட்டுக்கு தண்ணி எல்லாம் வைக்கணும்ல. அப்புறம் நானும் உங்க கூட துணி கடைக்கு வந்துட்டோம்னா அதுகெல்லாம் பாவம் வயிறு பசியோட எல்லாம் கிடக்கும். ஆமாண்ணே, நீங்க சொல்லதும் சரிதான். சுபாசு, ஏமாக்கா சுபாசு. என்னப்பா? காலையிலேயே தலைவலிக்குன்னு சொன்னியே, சரியாயிட்டா இல்லையா? அது சரியாயிட்டுப்பா. அப்புறம் ஏமாக்கா மூஞ்சி இப்படி வச்சிருக்கா? நல்லா சந்தோஷமா இரு. அம்மிட்ட பணம் கொடுத்துருக்கேன், என்ன உனக்கு பிடிச்ச மாதிரியே துணி எடுத்துக்க. சரிப்பா. என்ன கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சூப்பரான கோட்டு சட்டை எல்லாம் வாங்கிட்டு வரோம். ஏமா கீதா, எனக்கு என்னத்துக்குமா கோட்டு சூட்டெல்லாம்? அப்புறம் மாமா நிச்சயம்லத்துக்கு இப்படிதான் பனியனோட நிப்பேளா? மக்கா சுபாசு, எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு வா என்ன? சரிப்பா. சாயங்காலம் வரதுக்கு நேரம் ஆயிட்டுனா எல்லாத்துக்கும் காப்பி வடை பச்சி எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா என்ன? சரிப்பா. சரி கமலா, எல்லாரும் பத்திரமா போயிட்டு எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல துணிமணியா பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரிங்க, போயிட்டு வரோம். நாங்க வீட்ல இல்லன்னா எங்கேயும் ஊர் சுத்த போயிடாதீங்க. வீட்ல ஆடு மாடி கோழி எல்லாம் கிடக்கல. ஏமா அந்த கவலையை விடுமா, நான் பாத்துக்கிட்டேன். நீ மருமோளையை கூட்டிட்டு போய் நல்லபடியா துணி எடுத்துட்டு வா. ஏய் அப்பா, இந்த நிச்சயம்லத்தால கமலாக்கா வீட்ல இருக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நல்ல பொறுப்பான ஆட்களா மாறிட்டாவோ. ஆமாக்கா, எல்லாரும் வேன்ல ஏறியாச்சு. உங்க மவையும் மருமகளை தவிர ஒரு கூட 3 பேர் வந்திருக்கோம், அவ்வளவுதானே? என்னமோ தெருவில் இருக்கப்பட்ட எல்லாரையும் ஒரு 50-100 பேரை கூட்டிட்டு வந்த மாதிரில கேட்டுக்கிட்டு இருக்கிய. எல்லாரும் ஏறியாச்சான்னு. இதுக்கு என்ன நிச்சயம்ல பட்டுதானே எடுக்க போறோம்? நம்ம என்ன ஊரையே திரட்டிட்டு கூட்டிட்டு போக முடியும்? கமலாக்கா, அப்ப நீங்க என்ன கேட்டிருக்கணும்? என் மரகதக்கா கீதா சின்ன பொண்ணு 3 பேரும் ஏறிட்டேடான்னு கேட்கணும். அதுக்கு இல்லாம எல்லாரும் ஏறிட்டேடான்னு கேட்டா கீதாக்கா அப்படித்தானே பதில் சொல்லுவாவோ? சரிம்மா, தப்பா கேட்டுவிட்டேன். ஏக்கா, இவ்வளவு பெரிய வேன் என்னத்துக்குக்கா? நம்ம 6 பேருக்கு பேசாம ஒரு காரை பிடிச்சே போயிருக்கலாம். காரே என்னத்துக்கு? எல்லார் வீட்லயும் வண்டி இருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணு ஒரு வண்டியில போயிட்டாவன்னா, அதுக்கப்புறம் நான் என் வண்டியில கீதாக்காவை கூட்டிட்டு வந்துருவேன். அப்புறம் மரகதக்கா உங்களையும் வண்டியில வச்சு கூட்டிட்டு வந்திருப்பாவல்ல. என்ன சுபாசு, நான் சொன்னது கரெக்ட் தானே? இது நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பாத்தியா சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை பொண்ணை பார்த்ததுல இருந்து ஒரே கனவுல மிதந்துட்டு இருக்கான் போலுக்க. அது சுபாசு, கீதாக்கா கேட்டாவோ இவ்வளவு பெரிய வேன் என்னத்துக்கு, நம்ம 6 பேர் தானே இருக்கோம், பேசாம காரே பிடிக்கலாம்னு சொன்னாவோ. நான் தான் சொன்னேன், நம்ம எல்லார் வீட்லயும் தான் பைக் இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு பைக்ல ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போனா சரியாயிருமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது சரிதானே சுபாசு? இது ஆனா என்ன எத்தே சொத்தேன்னு கிடக்கா சுபாசு. நீ இப்ப உங்க வீட்டுல இருக்கப்பட்ட வண்டியில நம்ம நித்யாவை கூட்டிட்டு வந்துருவ. அப்புறம் சின்ன பொண்ணு என்ன கூட்டிட்டு வந்துருவா. அப்புறம் மரகதக்கா வீட்டுல வண்டியில உங்க அம்மையை வச்சு கூட்டிட்டு வந்துருவாவுல்ல. அதத்தான் சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது, நான் நித்யாவை வண்டியில வச்சு கூட்டிட்டு வரணுமா? நித்யா இல்ல, மலர வண்டியில வச்சு கூட்டிட்டு வருவேன்னு சொன்னோம். சரியான கிறுக்கு பையன், எத்தனை சொன்னாலும் காதுல உரைக்கவே செய்யாது. இன்னும் நித்யா செத்தியான்ல கிடக்கா. இன்னும் துணி எடுக்க போகும்போது கடையில வச்சு அவன் நித்யான்னு ஒரு நேரம் அவன் சொல்லட்டும் வாயை திறந்து. அங்க உள்ள துணியிலேயே அவனை பூத்தி வச்சுட்டு வந்துருவோம்ல. திமிரு பிடிச்சவன் இவன் மட்டும் என்னவோ அறிவாளி மாதிரியும் மத்த எல்லாரும் பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதே அவனுக்கு. இவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, டென்ஷன் ஆகுது எனக்கு. எங்க அம்மா மட்டும் சரியா இருந்தவனா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கமலாக்கா, நிச்சயம்லத்துக்கு இப்ப பட்டு எடுக்க போறோம். இனி கல்யாணத்துக்கு மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஒரே மாதிரி பட்டு எடுக்க போறேனா எப்படி? என்னைக்கு இதை சொல்லியா? ஆமாக்கா, நானும் எங்க மாமியாரும் ஒரே மாதிரி பட்டு சேலை எடுக்க போறோம். அதே மாதிரி சின்ன பொண்ணு அவங்க மாமியாரும் ஒரே மாதிரி தான் பட்டு சேலை எடுக்க போறாவோ. அத வச்சுதான் கேக்கேன், நீங்களும் உங்க மருமகளும் ஒரே மாதிரி பட்டு எடுக்க போறீங்களான்னு. அட நீ வேற, நம்ம விருப்பத்தை பிள்ளைக்கு மேல திணிக்க முடியுமா? அவளுக்கு என்ன பட்டு பிடிக்க அதை எடுத்துட்டு போய்ட்டோம். ஏப்பா, என்ன பெருந்தன்மையான மாமியாரு. கொஞ்சம் நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டேக்காவோ, புழுன்னு பாடு பேசிக்கிட்டே வர்றாவோ. இவங்க பேச்ச கேட்டு என் காது 2 அடக்கி வசமா மாட்டிக்கிட்டமே. இல்லன்னா அதுவும் இந்த கீதாத்தே வாய மூட மாட்டேக்காவோ. எந்த நேரம் பார்த்தாலும் என்ன பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காவோ. அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையோ. எல்லா விஷயத்திலயும் எல்லா பிரச்சனையிலயும் மூக்க நுழைச்சுக்கிட்டு கேட்டா நான் திருந்திட்டேன்னு சொல்ல வேண்டியது. பட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நகை கடைக்கு போகணும்ல. என்னது நகை கடைக்கா? ஏ கீதா, இப்ப நம்ம பட்டெல்லாம் எடுக்க போறோம், நகை கடைக்கு என்னத்துக்கு போகணும்? ஓஹோ, அன்னைக்கு போன வாரம் உனக்கு ஒரு மூக்குத்தி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அத சொல்லுதியோ? ஏக்கா, நானும் மூக்கே குத்தலக்கா, அப்புறம் என்னத்துக்குக்கா நான் இப்பமே மூக்குத்தி எல்லாம் வாங்க போறேன்? நான் நகை கடைக்கு போகணும்னு சொன்னது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மோதிரம் மாத்ததுக்கு மோதிரம் வாங்கண்டாமா, அதுக்குதான் சொன்னேன். என்னது மோதிரம் மாத்தணுமா? என்னக்கா முடிச்சுக்கிட்டு இருக்கிய? பொண்ணு மாப்பிள்ளை நிச்சயம்ல அன்னைக்கு கையில மோதிரம்லாம் மாத்தாண்டாமா? மோதிரம் மாத்திர பழக்கம்லாம் நம்ம ஊர்ல கிடையாதுல்ல. பட்டு தானே வாங்கி கொடுப்பாவோ, பட்டு உடுத்திட்டு வருவா பொண்ணு. அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சு தட்டு தாம்பாளம் எல்லாம் மாத்தி நிச்சயம்லத்தை கழிப்பாவோ, அதானே?
ஏக்க நீங்க வேற தங்க வேலை அதிகமா விக்கன்னு சொல்லிக்கிட்டு கமலாக்காவுக்கு சிக்கனமா இருக்க சொல்லி கொடுக்கலோ. ஏன் அப்படி சொல்லாத கீதா, நம்ம மோதிரம் எல்லாம் மாத்த மாட்டோம்ல, அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நம்ம காலம் எல்லாம் வேறக்கா, அதெல்லாம் பழைய பண்டைய காலம். இப்ப பொண்ணு மாப்பிள்ளையில நிச்சயத்துக்கு மோதிரம் மாத்தி என்ன அளவோல போஸ் எல்லாம் கொடுக்க தெரியுமா போட்டோ எடுக்கிறதுக்கு. கமலாக்கா வீட்டுக்காரரே பணம் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. மருமகளுக்கு எல்லாம் பிடிச்சதா வாங்கி கொடு பட்டு சேலைன்னு. இதுல மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுத்தா என்னவா? ஏக்கா நீங்க மோதிரத்தை பத்தி பேச பேச சுபாஷுக்கு முகம் கோபமா மாறிட்டே இருக்குக்கா. சுபாஷ் நிச்சயத்துக்கு மோதிரம் மாத்தணும்லமா? ஐயோ முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருப்பான்னு பார்த்தா எப்படி நம்மள திரும்பி கோவமா பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் கோவமா பார்க்க பார்வையிலேயே எனக்கு கை காலெல்லாம் நடுங்குதே. சரி மோதிரம் கீரம் ஏதோ எடுக்கிறதுக்கு நான் கடைக்கு போவாவோ. இப்ப வேற நகை விற்க விலையில கடையில என்னென்ன டிசைன்லாம் புது டிசைன்லாம் வந்திருக்குன்னு சரி சும்மா ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம்ல அப்படி கேட்டேன். யாத்தாடி அவன் முழிக்க முடியே தெரியலையே. நம்ம இந்த பக்கமா திரும்பி பாத்துற கூடாது, அவ்வளவுதான். என்ன சிக்கிரா, நல்ல ஐடியா சொல்லிருக்க. சொல்லிவிட்டு எச்சரிக்கையாம அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்க. நான் இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணமே உங்க மகன் தானே. கீதாத்தே சுபாஷ் அது வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு கடைக்கு ஏதாவது போகணும்னா போயிட்டு வாங்க. அதுக்கு எதுக்கு என் பேரை சொல்லி ஒவ்வொன்னா ஆரம்பிச்சுட்டு இருக்கிய? அது வந்து சுபாஷ் நீதானே கல்யாணம் மாப்பிள்ள. இல்ல யாமல கீதா நம்ம மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி சொல்லுதா. அதுக்கேமல அவகிட்ட கோவப்பட்டு பேசிட்டு இருக்கா. ச்சே, வேன்ல ஏன்டா ஏறணும்ல இருக்கு. கீதாத்து நான் வாய்க்கு வந்தபடி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கவனா எங்க அம்மா அதுக்கு மேல கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு புடவை எடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இதுல கீதாத்தை வேற மோதிரம் மாத்தணுமா, மோதிரம் வாங்க போணுமா, மோதிரம். ஏக்கா நீங்க பேசுனதை கேட்டு சுபாஷ் கோவப்படுதான் போலுக்க. என்ன செய்ய சின்ன பொண்ணு, நாம நல்லது நடக்கணும்னு நினைக்கும். ஆனா எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாவல்ல. அட சுபாஷ் நான் ஒண்ணு சொல்லல மக்கா. அப்ப யாரக்கா சொன்னீங்க? பேசாம இரு சின்ன பொண்ணு, நீ வேற. இங்க பாரு கீதா, அவன் ஒரு கிறுக்கு பையன். அவன் சொல்லுதான்னு நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாத. இல்லக்கா நான் ஒண்ணும் கோவப்படல. நம்ம பார்த்து வளர்ந்த பையன், நான் போய் கோவப்படுவேனா? அவன் என்ன சொன்னாலும், அவன் என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிட்டாலும் நான் அவனை உடன்பிறவா தம்பி மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, கொஞ்ச நாளா மேனகாவை உடன்பெறவா சகோதரி உடன்பெறவா சகோதரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ, இப்ப என்ன உடன்பெறவா தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவளோ? திரும்பி உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மலரு கண்ணாடியோட வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. மலரு, ஏன் மலரு? மலரு கீதா கூப்பிடுதா பாரு உன்ன. ஏக்கா கூப்பிட்டீங்களா? மலரு மலருன்னு கத்திட்டு கிடக்கே, உனக்கு காதுல உழல அப்படிதானே? நிச்சயதார்த்த பட்டு புடவை தான் எடுக்க போறோம், அதுக்குள்ள கனவுல மயந்துட்டு இருக்க போல. ஏக்கா சும்மா இருங்கக்கா, நான் கனவெல்லாம் ஒண்ணும் காணல. சும்மா அப்படி கண்ணாடி வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வரேன். ஏன் உன் மாமியார் தான் முன்னாடி சீட்ல உட்கார்ந்துருக்காவல, மாமியார் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு நல்ல குடும்ப விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டு வர வேண்டியதுதானே? அப்பதானே உங்க மாமியார் குடும்பத்தை பத்தி நீ நல்லபடியா புரிஞ்சுக்க முடியும். என்ன கமலக்கா, நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பிள்ளைக்கு எங்க விருப்பமோ அங்கே இருக்கட்டுமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மருமோள வேனு பூரா சீட்டு காலியா தான் கிடக்கு. உனக்கு எங்க உட்காரணும்னு விருப்பம் இருக்கோ நீ அங்க உட்கார்ந்துக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க தே. அப்படின்னா மாப்பிளையும் பொண்ணும் பக்கத்து பக்கத்து சீட்ல உட்கார்ந்து வர வேண்டியதானே? ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்ல முடியானா உடனே ஹூ ஹூன்னு இழுத்துட்டு கிடக்கான். ச்சே, வேனு நிக்கட்டும், நம்ம போட்டுக்கு இறங்கி எங்கேயாவது ஓடி போயிடலாம். இவங்க பேச்சையெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு உட்காரவே முடியல. அவங்க சொந்த கதை சோக கதையை உட்காந்து பாடு பேச வேண்டியதுன்னு எதுக்கு என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்காவோ? இந்த கீதாத்தை நான் திருந்திட்டேன்னு சொல்லி இப்ப சோறு குழம்பெல்லாம் மறந்துட்டாவோ. இப்ப ஏன் பேச்சைதான் பேசிக்கிட்டு இருக்காவோ? ஏக்கா என்னக்கா திடீர்னு மாப்பிளையும் பொண்ணும் பக்கத்து பக்கத்து சீட்ல உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? பின்ன என்ன சின்ன பொண்ணு, நம்ம கமலாக்கா தானே கேட்டாவோ ஜோடி பொறுத்தா பொண்ணு மாப்பிளையும் நல்லா இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னு. மாப்பிளையும் பொண்ணு பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்தாதானே ஜோடி பொறுத்தா நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்ல முடியும். என்னக்கா நான் சொல்றது சரிதானே? மாப்பிளையும் பொண்ணு பக்கத்து பக்கத்து சீட்ல உட்கார்ந்து வர வேண்டியதானே? நம்ம மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து பாடு பேசிட்டு வரணும்னு கொஞ்சம் ஆசை இருந்தாலும் இருக்கும். எப்பா அந்த பக்கம் திரும்பி பாத்திர கூடாதுப்பா, ஒரு தினுசாதான் முழிச்சுக்கிட்டு இருக்கான். நான் சொல்லதை கேட்டு கமலாக்காவுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு, மவனுக்கு ஒரே கோபமெல்லாம் இருக்கு. மருமோள போமக்கா, என் மகன் பக்கத்துல போய் உட்காரு. நானே அன்னைக்கு கீதா கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், பொண்ணு பக்கம் வர அன்னைக்கு இவங்க 2 பேரையும் சேர்ந்து உட்கார வச்சு பார்க்கல பத்தியா? அதான் ஏத்தே வேண்டாம் தே, நான் இந்த சீட்லயே உட்கார்ந்துக்கிறேன்.
கீதாத்தை சொல்லுதவன்னா எங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டுல பேசிக்கிட்டு இருக்காவோ. ஏம்மா என்ன கடை வந்துட்டு நான் கீழே இறங்கி போறேன். பொண்ண பக்கத்துல வந்து உட்காருன்னு சொன்ன உடனே மாப்பிள்ளைக்கு வெக்கம் வந்துட்டு பாரு. கீதாக்கா நீங்க இப்ப சொன்னது கேட்டு சுபாஷ் முறைச்சுக்கிட்டு போறான். பேசாம வாயை மூடிட்டு இருந்துருங்க, இல்லன்னு வச்சுக்கிடுங்க உங்களை இன்னைக்கு சட்னி ஆக்கிடுவான். நாம நல்லது நினைச்சோம், ஆனா அது யாருக்கு புரியுது? சரி மருமகளே, கடை வந்துட்டுல இறங்குவோமா? சரிங்க தே. பாத்தியா சின்ன பொண்ணு கமலாக்காவ, கடை வந்துட்டு இறங்குவோமா மருமகளேன்னு கேட்டுக்கிட்டு இறங்க போறாவோ. ஏக்கா அவங்க மருமவளை அவங்க கேட்டுக்கிட்டு இறங்குதாவோ இல்லைன்னா வேனுக்குள்ளே 2 பேரும் உட்காருதாவோ, நமக்கு என்ன, வாங்க போவோம். வேன்ல வந்ததுக்கு ஒரே வயிறு பசியா இருக்குக்கா. முதல்ல கடைக்குள்ள போய் நல்ல இடமா பார்த்து பிடிச்சி உட்காந்து நம்ம கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுதோம். வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பட்டு சேலையெல்லாம் பார்க்க போலாம். சின்ன பொண்ணு, நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. சரி சரி வாங்க போவோம். ஆமா ரேவதி, ஆமா ஆமா, நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம்ல. அவ காமாச்சி தெருவுல கிடந்து சத்தம் போட்டே கிடந்தா, நான் அடக்கம் காட்டலையே. என்னன்னு கூட ஜன்னல் வழியா கூட நான் எட்டி பார்க்கல. அவகிட்ட மனுஷன் பேசுவானா, அப்புறம் தெருல கிடந்து சண்டைக்கெல்லாம் வருவா. அதனாலதான் நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டேன் பாத்துக்க. கடைசியில உன் மைனிகாரி என்னமோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி நடிச்சா அவகிட்ட. அவ குப்பை எள்ளி மூஞ்சில தூக்கி போட்டுட்டா. நானே பேசாம இருக்கேன், இவளுக்கு என்ன தேவைதான்? அவளுக்கு இதுவும் வேணும், அவளுக்கு இதுக்கு மேலையும் வேணும். பக்கத்து வீட்டு கவிதா பொல்லாத்தவா, அவ எல்லா விஷயத்திலயும் குவால் மூட்டி கொடுப்பான்னு உன் மைனிகாரி கிட்ட எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் தெரியுமா? தப்புதான் தே, தப்புதான். உங்க பேச்சு கேட்காம கவிதா கிட்ட போய் நான் பாடு பேசுனது தப்புதான். இவளா? ஆமா ஆமா, உன் மைனிகாரி தான் வந்திருக்கா. நான் அப்புறம் பேசுதேன் நமக்கா. போன வை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்திருப்ப. அப்படி எல்லாம் சொல்லாதே, நான் பண்ணது எல்லாம் தப்புதான். எங்க வீட்ல இருந்து வந்தவங்களை எல்லாம் நான் அசிங்கப்படுத்துறேன்னு நினைச்சேன். ஆனா அதனால உங்களுக்கு பெரிய சங்கடம்னு நான் கடவுளை கூட நினைக்கலத்தே. ஆமா, உனக்கு தான் குடும்பத்து மேல அக்கறையே கிடையாது, எல்லாம் சுயநலம் முடிச்சவல்ல நீ. அப்படி எல்லாம் சொல்லாதே. நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு போய் எங்க தெருவில் இருக்கப்பட்ட எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். அவங்க எல்லாரும் மன்னிச்சுட்டாங்க. அதனால எங்க மாமியாரும் என்ன ஏத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சுதான் நான் நம்பி வந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு மனசு சங்கடமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலத்தே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கத்தே. காலை இழுத்து கீழே தள்ளி போட்டுறாதட்டி, எந்திரட்டி முதல்ல. உங்க திருவாயால மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கத்தே. மரியாதையை எந்திரின்னு சொல்லுதம்ல. தயவு செஞ்சு மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கத்தே. இனி உங்க பேச்ச மட்டும்தான் நான் கேட்பேன். உங்க பேச்சு கேட்டுதான் நான் நடப்பேன். என்ன நம்புங்கத்தே, என்ன நம்புங்க. என்னது, ஏன் பேச்ச கேட்டு நடந்து விடுவியா? ஆமத்தே, உங்க பேச்ச மீறி ஒரு மடக்கு தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் தே. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். உங்க பேச்ச மட்டும் தான் இனி நான் கேட்பேன். அப்படியே என் பேச்ச கேட்பேன்னு சொல்லிக்கிட்டு நடிக்காத என்ன? என் நடிப்பெல்லாம் காமாச்சேக்கா தெருல நின்று அவ்வளவு குப்பை அள்ளி என் தலையில போட்டவள்ள அப்பமே போயிட்டு தே. நான் இனி உங்களுக்கு உண்மையான மருமகளா, உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் இருப்பேன் தே. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் தே. உங்க பேச்ச மட்டும் தான் நான் கேட்பேன். ஓஹோ, அப்ப என் பேச்ச மட்டும் தான் கேப்பியா? சரி, அப்ப உன்ன தலைகீழ நின்னு சொன்னா நிப்பதே. உங்க பேச்ச கேட்டு நான் தலைகீழவும் நிப்பேன். ஐயோ மருமகளா, உங்க பேச்ச கேட்டு நான் தலைகீழவும் நிப்பேன். குட்டிகரணமும் அடிப்பேன் தே. யாத்தாடி, குட்டிகரணமா? ஆமாதே, குட்டிகரண அடி மருமகளன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஐயோ வேண்டாம் மருமகளா, நம்புதே, உன்னை நான் நம்புதே. நீ என் பேச்ச கேட்டு நல்லபடியா நடந்துக்கிடுவேன்னு இப்படி நீ தலையில நிக்கல, அத பார்த்து நான் நம்புதே மருமகளா, நம்புதே. மருமகளா நேர நில்லு மருமகளா. இனிமே நம்ம குடும்பமா ஒத்துமையா இருப்போம் தே. சரி மருமகளா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. லா லா லா.